பணத்தை கொண்டு வராங்களா இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. உரியவங்க யாரோ போயிடுவாங்க. இந்த கூட வராங்க பார்த்தீங்களா, அவங்க குடிச்சிட்டு வந்து திரும்ப வருவாங்க. எரியுதா எரியலையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும் நம்மளை வந்து நோண்டுவாங்க இங்கே வந்து. அப்போது அவங்க சமாளிக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே உட்காந்துப்பாங்க. ஒரு பாடியில் வந்து இங்கே உட்காந்துட்டாங்க, முடிஞ்சு சாம்பார் வரைக்கும் இங்கே உட்காந்துட்டாங்க. நான் அக்கா அக்கா ஒரு சொல்கிறாரு அக்கா நல்லா எரிக்கணாரு. ஒரு சொல்கிறாரு அக்கா எரிக்காதரா நான் அக்கா சும்மா தானே உட்காந்துருக்கோன்றாரு. நான் சொன்னேன்னு கொஞ்ச நேரம் வாய் முடிஞ்சு நினச்சிக்கா கட்டை நிறைய இருக்குது, நான் சேர்த்து போட்டு மொத்தம் போய் கொடுத்துருவோங்களே. கட்ட நிறைய இருக்கு. கட்டை நிறைய. ஆமாம், 2 பேர் பேசிக்கிறாங்க உட்காந்து. இப்போ அக்கா அக்கா எரியன்ற ஒருத்தர் எரியன்றாரு, ஒருத்தர்லாம் எரிய வைக்காதனாரு. எனக்கு இருக்க கோவம் வருது நம்மளுக்கு. இப்போ எவ்வளோ இப்போ போங்கன்னா போக மாட்டேறானுங்க, இங்கேயே உட்காந்து குறைச்சி கொடுத்துக்கிறானுங்க. சொல்லிட்டு சொன்னேன்னு இங்கே பாரு ஒழுங்காக அமைதியாக இருங்க, இன்னும் வேடிக்கை பாருங்க, இல்லைன்னு சொன்னேச்சுக்கா கட்டணம் நிறையக்குது தூக்கி போட்டு எல்லாத்தையும் மொத்தம் தள்ளிடுவேன் நான் அப்படின்னு. என்னக்கா அப்படி சொல்கிறேன், என்ன எரிச்சிருவியாக்கா நீ, என்ன எரிச்சிருவியாவா, வெளில இருக்கும் போது தான் அக்கா பொண்ணு, ஆனால் உள்ளே வந்து வச்சுக்கா 10 ஆம்பளை சமம் ஞாபகம் விட்டோம், என்ன உள்ளே போட்டிங்க சாப்பிட்டு நான் ஞாபகம் விட்டோம் அப்படின்னா. உங்களுக்கு தைரியமான வருமா அப்படின்னா. ஆமாம் என்ன நினச்சிங்கிற நீ அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க நிற்கவே இல்லை. டே அந்த அக்கா நம்ம போய் வச்சிருண்டா, நான் காலையும் போயிடாண்டா அப்படின்னா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு டைம் பார்த்தா பாடி இதே மாதிரி தான் ஒரு டைம் பாடி வந்துச்சு. அவன் நல்லா குடிச்சிட்டு அக்கா 100 ரூபாயில் எக்ஸ்ட்ரா கொடுத்தான், டீ வாங்கி குடிக்கான். சாரி குடிப்பேக்காங்க. எப்பா அந்த பழம் எனக்கு இல்லைப்பா, அந்த ஹட்சிக்கு போகிறாள், நான் குடிக்க மாட்டோம் போகலாம். சரிப்பா நான் டீ குடிக்கலாம். சந்தோஷமாக சார் டீ வாங்கி குடிக்க சொல்லிட்டு வாங்கிக்கிறேன். போனால் 7 மணி திரும்பி வந்துடுவானா. வந்துட்டு ஆமாம் இங்கே வச்சுட்டு போனேன் எங்கள் தாத்தாவே, எங்கே போ என் தாத்தா எங்கே. நாங்கள் வடிவேல் காமெடியில் தான் பார்த்துருக்கோம். உண்மையாகவே நடந்ததா? ஆமா சத்தியமா நடந்து வச்சுட்டு போனேன் எங்க தாத்தா வச்சுட்டு போனேன்னு எங்க தாத்தாவை காணமே. அவர் உங்க பேர் கொண்டவர் தான். ஐயோ ரொம்ப மோசமான ஆளுகளா இருப்பாங்களாட்டு இருக்கு. உங்க பேர் கொண்ட ஆள் தான் அவரு. நான் சொன்னேன் சரவணா இங்க பாரு, தாத்தா வச்சு வைக்கும் போது 5:30 மணி, தாத்தா பாதி எரிஞ்சிட்டாரு, கொஞ்சம் தான் இருக்கு. இல்லை 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 எங்கள் தாத்தா இங்கே தான் வச்சுட்டு போனேன், எங்கள் தாத்தா மூஷா என்ன இங்கே தான் வச்சுட்டு போனேன், மூஷா காணோம், என் தாத்தாக்கு ஒன்று கொடு. நான் எவ்வளோ சமாளிக்கிறத குடிக்காரங்கிட்ட நான் சொல்கிறேன். சுற்றி வரான் இந்த ஆள், என் தாத்தாவை காணும், எங்கள் தாத்தாவை காணும், எங்கள் தாத்தா காணும், என் தாத்தா காணும்னு சொல்லிட்டு. டேய் தாத்தாவை காணுன்னா போய் வீட்டில் போய் காண்டா, இப்போ தான் வச்சுட்டு போய் எரிச்சிட்டாரு தாத்தா. இல்லைடா நெருப்பு தாண்டா இருக்குது அப்படின்ட்டேன். இல்லையே அந்த கொம்பு கொடு தாத்தா நான் பார்க்குறேன் அப்படி கொம்பு கொடுத்துட்டேன். என்னது குடிச்சிட்டு இப்போ தாத்தா ஏஞ்சி வாங்கி தாத்தா ஏஞ்சி வாங்கி தாத்தா. கடைசியில் எப்படிதான் போனாங்க அந்த சரம்? நான் உட்காந்துட்டு போயிட்டு இந்த தாத்தான கொத்தியும் கூட என்ன பண்ண போடான்னு சொல்லிட்டு. ஆமாம் முஞ்சா நீ ஏறி அண்ணா அப்படி பார்த்துட்டேன். அவன் இப்படி ஆடியே இருந்தான். இன்னும் அவ்வளோ கோவம் வந்துச்சு, தள்ளி விட்டலாம கூட அவ்வளோ கோவம் வந்துச்சு. அவன் போவே இல்லை. லாஸ்ட்டுக்கு தாத்தா காணோம், தாத்தா அந்த அக்காவை நெரிச்சிட்டாங்களா? இல்லை தாத்தா நீ எங்கே போயிட்டு இருக்க தாத்தா? ஏக்கா எங்கே போகிறதா? ஏடேப்பா அழ விட்ற சாமி, நான் தாத்தா எங்கே பாங்க திருப்பி கேட்குறா போடா